2026லயும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு திமுகவுடைய தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இதில் ஒரு நிலையில் அவர் அதை தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல? என்னுடைய கட்சி இது வரைக்கும் 2 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்ததே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவர் சொல்கிறது அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். 3 இதுவாக பிரியுது அப்படின்னும் பொழுது இது திமுகவுக்கு சாதகமாக தான் முடியுன்றது தான் வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் கணக்கு பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் அதை கூர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த முறை இவங்க பெற்ற வாக்குகள் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். 2024 தேர்தலில் இவங்க பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 47% பெற்றிருக்கிறார்கள். 2019 56+% பெற்றிருந்தார்கள். சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அது மாறுது. சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அது நெக் டு நெக் வருது. திமுகவும் அதிமுக கூட்டணியும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அந்த அளவு தானே இப்ப அதிமுக பிஜேபியோட நிலைமை இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தாங்கான கூட்டணி இல்ல. நான் தான் உங்களுக்கு அரித்மெட்டிக்கலி சொல்லிட்டேன். ஏற்கனவே அவங்க 41% எடுத்து ப்ரூவன் கூட்டணி. அதுல இப்ப பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு இருக்கு. பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை அமைக்க போறேன்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடியே பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தி. ஏன்னா அத நீங்க இம்பாசிபிள் அப்படின்றது ஒண்ணு கிடையாதுன்றத விஜய் அவர்கள் ரொம்பவே நம்புறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒத்துக்கிறேன் நானு. சரி, உள்ளபடியே பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். ஆனால் டைம் இல்லையே. 10 மாதங்கள் இருக்கு. 10 மாதம் இருக்கு. 10 மாதம் தான் இருக்கு மேம். 10 மாதம் அதை எப்படி தான் பிரிப்பாங்க? இந்த 10 மாதங்கள் கூட எப்படி ஜனவரில இருந்து எல்லாம் எலெக்ஷன் மோடு போயிடுவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஊடகவியலாளர் கிஷோர் கேசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இன்னும் 1 ஆண்டுகள் கூட இல்லைன்னு சொல்லலாம். 2026லயும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு திமுகவுடைய தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இதில் ஒரு நிலையில் அவர் அதை தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்லுவார்? என்னுடைய கட்சி இது வரைக்கும் 2 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்ததே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவர் சொல்கிறது அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. அரித்மெட்டிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட்டணி கணக்குகள் எடுத்து பார்த்தோம்னாக்க அவர்கள் பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக வைத்திருக்கிறார்கள். 2019 அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2021 அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2024 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் 3 தேர்தல்களில் அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்ற நிலையில் 2026 இதே சிந்தாமல் சிதறாமல் இதே கூட்டணி மக்களை போய் சந்தித்ததுன்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்துவிடும். அரித்மெட்டிக்கலி அந்த கூட்டணி கணக்கு என்பது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது சிதறி இருக்கிறது அப்படின்ற ஒரு வெளித்தோற்றம் இருக்கு. விஜய் வெளித்தோற்றம்ன்றதை விட உண்மையும் அதான். விஜய் பிரிக்கிறாரு, சீமான் பிரிக்கிறாரு, அந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. இப்படி 3 இதுவாக பிரியுது அப்படின்னும் பொழுது இது திமுகவுக்கு சாதகமாக தான் முடியுன்றது தான் வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் கணக்கு பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் அதை கூர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த முறை இவங்க பெற்ற வாக்குகள் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். 2024 தேர்தலில் இவங்க பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 47% பெற்றிருக்கிறார்கள். 2019 56+% பெற்றிருந்தார்கள். சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அது மாறுது. சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அது நெக் டு நெக் வருது. திமுகவும் அதிமுக கூட்டணியும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 3-4% வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது சட்டமன்ற தேர்தலில். இப்போ 5 ஆண்டுகள் இவங்க ஆட்சியை முடிச்சுட்டு தான் இவங்க போய் மக்களை சந்திக்க போகிறாங்கன்னும் போது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றதும் கணிசமாக இருக்குன்னும் பொழுது அது நெக்காக தான் இருக்கும். இவங்க 41% வச்சுருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் அதிமுக சேர்ந்ததில் 18% என்டிஏவும் 23% அதிமுகவும் சேர்த்திங்கனாக்கா 41% கிட்டத்தட்ட வருது. ஸோ இந்த 41% இவங்க 47. இது பார்த்தீங்கன்னா உள்ளபடியே இது 37 மாறுது அப்படின்னா இதுவும் 40 மாறும்.
கண்டிப்பா. அப்போ அந்த 3% கேப் இருக்கும். இப்போ இதில் விஜய் எவ்வளோ பிரிக்க போறாரு, யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு? பிகாஸ் சீமான் 8% அப்படின்றத நம்ம அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சிடறோம். சரியா? இது நம்ம வந்து டச் பண்ணவே இல்லை. இது எப்பவுமே திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு 22% வாக்குகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுக்கக்கூடியதான் சீமானுடைய வாக்குகள். ஆனால் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்? அதிகம் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்? நம்முடைய வாக்குகளை பிரிக்கிறாரா, திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாரா அப்படின்னா இது ஒவ்வொரு தொகுதி வாரியாக இது வேறுபடுகிறது. நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நாங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு சர்வே பண்ணும்போது சார், அண்ணா நகரில் அதிமுகவுடைய வாக்குகள் அதிகம் பிரிக்கிறார். அதுக்கு பக்கத்து தொகுதியில் போனீங்கன்னாக்க திமுகவுடைய வாக்குகள் அதிகம் பிரிக்கிறார். இப்படி தொகுதி வாரியாக அது வந்து வேறுபடுது. ஸோ அது விஜய் வந்து இது வரைக்கும் இட்ஸ் நாட் ப்ரூவன். நமக்கு எவ்வளோ ஒரு எடுப்பாருன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படின்னும் பொழுது அதை நம்ம இப்போது அதை கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அண்ட் அவர் என்ன கூட்டணி முடிவு எடுப்பார், இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஆருடத்தை சொல்ல முடியும். அந்த ஆருடம் என்பது இப்போ சொல்ல முடியுமான்னா முடியாது. ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்போ டெல்லிக்கு போய் மார்ச் 25 நினைக்கிறேன் 2025 எப்போ டெல்லிக்கு போனாரோ, அமித்ஷா அவர்களை சந்தித்தாரோ, அப்பொழுதுலேருந்தே ஸ்டாலின் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ 234 முடிப்போம்ன்றார். இது மாதிரி நாளாக இன்னும் அடுத்த ஒரு 2 மாதம் போச்சுன்னாக்க கேரளாவில் இருக்க சீட்டையும் சேர்த்து சொல்லுவார் போல இருக்கு. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த அளவு தானே இப்போ அதிமுக பிஜேபியோட நிலைமை இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லை. நான் தான் உங்களுக்கு அரித்மெட்டிக்லி சொல்லிட்டேன்னு. ஏற்கனவே அவங்க வந்து 41% எடுத்து ப்ரூவன் கூட்டணி அது. அதில் இப்போ பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு இருக்கு. பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை அமைக்க போகிறேன்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடியே பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அதுக்கு அடுத்து என்னென்ன கட்சிகள் வரப்போகிறது அப்படின்றத பொறுத்து தான் அது பலம் பொருந்திய கூட்டணியா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். இப்போ எப்படி நமக்கு சொல்ல முடியும்? கூட்டணி இறுதி வடிவம் பெறலை. கூட்டணி இறுதி வடிவம் பெற்றால்தான் நீங்கள் இது பலம் பொருந்திய கூட்டணியா இல்லையான்னு நீங்கள் சொல்ல முடியும். அது இறுதி வடிவம்ன்றது இப்போ வருமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, இன்னும் ஒரு சில மாதங்கள், 4-5 மாதங்கள் எடுக்கும். அப்போ தான் அது ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் இது என்ன அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 2026 திமுக விசஸ் டிவிகே தான் இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. டிவிகே தலைவர் அவர்கள் விஜய் அவர்களுமே அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க கூட்டணி சேர்ந்ததுனால பயத்தினால சேர்ந்த கூட்டணியே தவிர ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு கடும் போட்டி சூழல் ரீதியாகவோ சேரல அப்படின்ற மாதிரியான கட்டமைப்பு தானே வந்து. கொள்கை ரீதியா என்ன கொள்கை இருக்கு விஜயோட கட்சிக்கு? அதிமுகவுடைய எந்த கொள்கையில மாறுபடுகிறார் விஜய்? எதுவுமே கிடையாது. ஸோ கொள்கை ரீதியான்னு பார்க்காம நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போகலாம்னா, இப்போ விஜய் வந்து ஒரு நன்கு அறிந்த முகம். எல்லா இடத்துலையும் விஜய்க்கு ஒரு எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ரசிகர் இருக்கலாம் விஜய்க்கு. அப்படின்றத மையமாக வைத்து இதையே நம்ம வாக்காளராக மாற்றுவோம் அப்படின்றதான் அவங்களுடைய திட்டமாக இருக்க முடியும். என்ன கட்டமைப்பு கிடையாது, கட்சி கட்டமைப்பு என்பது கிடையாது. ரசிகர் மன்றம் அது மக்கள் மன்றமாக இருந்து அது இப்போது அங்கங்கே வந்து இவங்க கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு வராங்க. பட் முழு கட்டமைப்பு வந்துதானே இல்லை. அண்ட் ஒரு தேர்தல் என்பது என்ன? ஒரு தேர்தல் என்பது ஒரு இங்கே திமுக அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்களுடைய வாழ்வாதாரமாகவே மாறி இருக்கின்ற ஒரு விஷயம் அது. நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 30 லட்சம் குடும்பம் வந்து முழு நேரமாக 24 மணி நேரமும் அந்த இதை வந்து ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரமாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதிமுக எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி 30-32 லட்சம் பேர் அவங்க வாழ்வாதாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போ இவர்கள் வீல்டு பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்கள் கடைநிலையில். அது இந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியால் எப்படி அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் விஜய்க்கு. நீங்கள் விஜய் இஸ் அ நோன் ஃபேஸ். விஜய் வந்து பேசினாருனாக்கா நாடே திரும்பி பார்க்கும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அட்வான்டேஜ். பட் அது அதர் சைட் டிஸ்அட்வான்டேஜை பாருங்கள். இதை எப்படி நீ டிரான்ஸ்லேட் பண்ண போகிற? விஜயால் 234 தொகுதியிலும் போய் நிற்க முடியாது. அப்போது விஜய் ஆனால் என்ன சொல்லலாம், நானே நிற்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்ட்டு. அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிற லோக்கலாக இருக்கிற கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்கல்ல. அந்த கேண்டிடேட் வந்து இந்த வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும்ல. என்னதான் தலைமையுடைய முகம் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணாலும் அதையும் கடந்து கட்டமைப்புன்னு ஒன்று ப்ளே பண்ணுதில்லை. நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா KN நேரு
ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காரு. அன்பில் மகேஷ் ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காரு. குமார் இது அதிமுகவில் ஒரு கட்டமைப்பை வச்சிருப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிமுக நபர்கள் இவையெல்லாம் அவங்கங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு விஜய் கிட்ட வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு இல்லையே. அது வந்து உங்களுக்கு 2-3 தேர்தலில் தானே நீங்க அதை உருவாக்க முடியும். யதார்த்தமே அதானே, 2-3 தேர்தலில் நீ உருவாக்க முடியும். இப்ப எதன் அடிப்படையில நாங்க எங்க 2 பேர் இடையில தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. வேற என்ன சொல்ல முடியும் மேடம்? அவரு நீங்க இப்ப ஸ்டாலின் கேட்டீங்க, நான் ஜெயிக்க மாட்டேன், என் கட்சி இது வரைக்கும் 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது நான் சொல்லுவார். சரி, ஆனால் ஜெயிப்பேன் தான் சொல்லுவார். அப்புறம் விஜயும் அது மாதிரி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் எப்படி நீ கன்வெர்ட் பண்ண போகிற? நீங்கள் 20% சொல்கிறீங்கன்னா கூட வச்சுப்போமே, 20% கூட சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ இது கன்வெர்ட் ஆகாத பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து வேட்பாளர் 234 தொகுதிக்கு போடணுமே? தகுதி வாய்ந்த வேட்பாளர் ஆள் இருப்பாங்க, தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும், தேர்தல் அரசியல் புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும், தொகுதியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. ஏன் வந்து உங்களால் ஒரு திருமாவளவன் இருக்காரு, தமிழ்நாடு முழுக்க தெரிந்த பெயர் தானே, ஏன் அவரால் கொண்டு போய் 234 தொகுதிக்கு போட முடியல கேண்டிடேட்டு? கட்சி கட்டமைப்பு இல்லை. பாஜக இருக்காங்க, பாஜகவில் இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இவர் ஒர்க் பண்ணியிருப்பார், நயினார் வந்து அவரோட தொகுதியில் ஒர்க் பண்ணியிருப்பார், சரஸ்வதி அம்மா அவங்க வந்து அவங்க தொகுதி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர். மற்றவங்கெல்லாம் எடுங்க, யார் தொகுதியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? மோடி ஆட்சி அப்படின்றத மையமாக வைத்து அவர்கள் ஒரு பரப்புரையை செய்கிறார்கள். இங்கே அண்ணாமலை இருந்தார், இப்போ நயினார் வந்திருக்காரு, இவங்கெல்லாம். பட் தொகுதியில் ஒர்க் பண்ண இந்த தொகுதியில் ஒர்க் பண்ண இந்த தொகுதியில் இவர் ஸ்ட்ராங், இந்த தொகுதியில் இவர் ஸ்ட்ராங் நீங்கள் யாராக காமிக்க முடியுமா? அந்த அளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு விஜய் 10 பேர் 15 பேர் மேலே உங்களால் காமிக்க முடியாது. கண்டிப்பா அதே தான் விஜய்க்கும் வருன்ற நான். அப்போ அங்கே தான் கட்டமைப்பு தேவைன்றேன். இப்போ நீங்கள் இது திண்டுக்கல்னா பெரியசாமி இருக்காரு, இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் இருப்பார், இதில் எடுத்தீங்கன்னாக்கா நத்தத்தில் எடுத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் இருப்பார், ஆத்தூர் அவர் அந்த பெரியசாமி இருப்பார். இப்படி ஒரு இடத்துலையும் நீங்கள் இவங்க லோக்கல் ஆளுங்க இருப்பார். விழுப்புரம்னா பொன்முடி இருப்பார், இந்த பக்கம் சிவிஎஸ் இருப்பார், சிவிஎஸ் அண்ணா இருப்பார். இந்த மாதிரி இப்போ கோவையில் எடுத்தீங்கன்னாக்கா அங்கே இவர் எஸ்பிவி அண்ணா இருப்பார், சேலம் எடப்பாடியார் இருக்கார், இளங்கோ இருக்கார். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க அங்கே டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி கட்டமைப்பு கொண்ட லோக்கல் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்ககிட்ட? இது இல்லாமல் நீ எப்படி நீ வந்து வேட்பாளரை போட முடியும்? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றதுக்கே வருவோமே, இன்கேஸ் விஜய் அவர்கள் அதே மாதிரி கட்டமைப்பை உருவாக்கிட்டாரு, ஏன்னா 2026ல எவ்வளவு நாள் இருக்கு. நான் உருவாக்க மாட்டாருன்னு சொல்லல, உருவாக்கலாம், இன்னும் முடியாது, இம்பாசிபிள் எதுவுமே கிடையாது. சரியா? உருவாக்கலாம், ஆனால் அத நீங்க இம்பாசிபிள் அப்படின்றது ஒண்ணு கிடையாதுன்றத வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே நம்புறாரு. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒத்துக்கிறேன் நானு. சரி, உள்ளபடியே பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். ஆனால் டைம் இல்லையே. 10 மாதங்கள் இருக்கு, 10 மாதம் இருக்கு. 10 மாதம் தான் இருக்கு மேம். 10 மாதம் அதை எப்படி தான் பிரிப்பாங்க? இந்த 10 மாதங்கள் கூட எப்படி ஜான்வரிலேருந்து எல்லாம் எலெக்ஷன் மோடு போயிடுவாங்க. ஜான்வரிலேருந்து நோ, யூ வில் நாட் ஹேவ் டைம். சரியா? அப்போ உங்களுக்கு எஃபெக்டிவா என்ன? இந்த 8 மாதம் 6 மாதம் தான் எஃபெக்டிவாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மே, விச் வி ஆர் ஆல்ரெடி இன். அவருடைய இன்ஃபேக்ட் அவருடைய ஷூட்டிங்கே மே 7 முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அவர் பொதுமக்களை பார்க்க வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜூன்லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதங்கள் தான் எஃபெக்டிவாக உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 7 மாதத்தை இந்த கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி தொகுதியில் பரிச்சயமானவர்களையும் கொண்டு வரணும். அவன் 5 வருஷமாக 6 வருஷமாக அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பகுதியிலையும் ஒரு பாகத்துலேயும். ஒரு பாகம்னா அந்த பாகத்தில் 1000 ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க, இந்த பாகத்தில் 1000 வாக்காளர்களையும் நாங்கள் போய் பார்க்குறோம்.